இந்த உலகத்தோட கடைசி நம்பிக்கை நீங்க தான் எங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும். செஞ்சுட்டா போச்சு. இவ்வளோ நேரம் சும்மா தானடா இருந்தீங்க. நான் தூங்க போறப்ப மட்டும் இந்த வேலையை பாருன்னு சொல்றீங்க. உங்களோட தொல்லையா போச்சுடா. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு நினைச்சேன். ஆனா அது நீயா இருப்பேன் நினைச்சு கூட பார்க்கலடா. அந்த வீட்டுக்குள்ளே இப்படி திருடி சாப்பிட்றியடா. சும்மாவே இருக்கிறதுனால எவ்வளோ நல்ல விஷயம் நடக்கணும்னு தெரியுமாடா? அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் எங்கடா தெரிய போகுது? படிக்கிறது தான் ஈஸியான வேலைன்னு நினச்சேன். ஆனால் அதை படிக்கும் போது தான் தெரியுது இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க? அவன் கஷ்டம் அவனுக்கு தான்டா தெரியும். டேய் என்னடா கீழே விழுந்துட்டு வண்டியை தூக்காம மேலே பார்த்துக்கிருக்க? இல்லடா கடவுள் வந்து காப்பாற்றுவாருன்னு பார்த்துக்கிறீங்க. அறிவு கட்டவனே. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதா? வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல. புக் எடுத்து உட்காருங்க. எப்படி தூக்கம் வர்றது மட்டும் பாருங்க. தம்பி நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு 1000 ரூபா வந்திருக்கு. காசை கொடுப்பா. என்னாச்சி பர்ஸை தொலைச்சிட்டேன். அப்ப இருந்து சாமா தட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டு போங்கப்பா. 20 மிஸ்டு கால் மேல விட்டுட்டேன்டா. போனே எடுக்க மாட்டான்டா. அப்படி என்னதான்டா பண்றான் அவன்? டேய் நல்லா தானடா இருந்த, திடீர்னு ஏன்டா ரவுடி மாதிரி ஆயிட்ட? இந்த ஏரியாக்காரையும் கூட சேராத உன்னை கேட்டியா? இந்த வீட்டில் யாருக்குமே என் மேலே அக்கறையே இல்லை. ஒரு வார்த்தை சாப்பிட்டியாப்பான்னு கேட்குறாங்களா? டேய் தண்டை சொல்றீங்க வாடா, கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வாடா. வேலையை மட்டும் கரெக்டாக சொல்லிடுறாங்கப்பா. என்னடா நேற்று தான் காய்ச்சல்னு லீவை போட்ட, இன்னைக்கு நாள் ஸ்கூலுக்கு போயிருவியா? டாடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கிறேன் டாடி, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இவன் வேற எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துக்கிட்டே தூங்கிடுறான். இவன் தூங்கினதுக்கப்புறம் டிவியை அமர்த்துறதுக்கே ஒரு ஆளை வேலைக்கு போடணும் போலே. என்ன நண்பா ரொம்ப கவலையா இருக்க? இல்ல நண்பா அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபா தேவைப்படுது நண்பா. அந்த நான் வீட்டு வரையில போயிட்டு வந்துடுறேன். என்ன நண்பா காசு உடனே வீட்டுக்கு போறேன்ற? இல்ல நண்பா எங்க டாடி கூப்பிட்டாரு, அதான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரி நண்பா போயிட்டு வா. என்ன மச்சான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்க, எந்த வீடியோ ரீச் ஆகல? எப்பயுமே முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது மச்சான். ஆண்டவா இன்னைக்கு நாளும் பொழுது நல்லா இருக்கணுமாப்பா. டேய் மச்சான் ஐயோ இன்னைக்கு பொழுது இவன் கூட தான் போலயே. பரீட்சையில பதில் தெரியாதவன் கூட ஏதாவது ஒன்று எழுதி வைப்பான். ஆனால் எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் என்னத்தை செய்ய?